நண்பர்களே, தமிழ்நாட்டுடைய நிலைமையை உண்மையாக நீங்கள் உன்னித்து பாருங்கள். பெரியார் பிறந்து இந்தியாவிலேயே எந்த மாநிலத்துக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பெருமை, மிகப்பெரிய ஒரு சொத்து பெரியார். 2000 ஆண்டுகள் பழமையான இந்த சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கங்களை ஒழிக்க வந்த முதல், அதாவது முழுமையாக கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு முழுமையான கருத்தை சொல்லுகிற ஒரு தலைவனாக இந்தியாவிலேயே அவர் ஒருத்தர் தான் இருந்தார். அப்படிப்பட்ட அறிவுரைகளை கேட்கிற, அப்படிப்பட்ட அறிவுரைகளால் மேம்படுகிற ஒரு வாய்ப்பு நமக்கு தான் கிடைச்சது. பெரியார் என்பது நல்லா புரிஞ்சுங்க, பெரியார் என்பது ஒரு இயக்கமோ ஒரு அரசியல் கட்சியோ இல்லை ஒரு சின்ன கூட்டமோ இல்லை. ஒட்டுமொத்த மனித சமூகம் நவீனம் அடைவதற்காக ரொம்ப நவீனமாக சிந்தித்த ஒரு மகத்தான அறிஞர். கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மை, அதாவது எந்த பொய் இந்த நாடு முழுக்க நிரப்பப்பட்டிருக்கிறதோ அதுதான் முதல்ல நாம் கவனிக்கணும். சும்மா கடவுள் இல்லை அப்படிங்கிறது எதுக்குங்க? கடவுளால் நடக்கிற பிரிவினைகளும், கடவுளால் நடக்கிற செலவுகளும், கடவுளால் நடக்கிற சண்டைகளும், கடவுளால் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வுகளும் எல்லாமே கடவுள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொய், மிகப்பெரிய ஒரு கட்டுக்கதையால் இங்கே ஏற்றத்தாழ்வு, சனாதானம். சும்மா நாம் அரசியல் கட்சியில் இருந்துக்கிட்டு வெறும் சனாதானம்ன்றோம். அவனும் அதை சொல்கிறான், சனாதானம் இந்திய பெருமை மிக்கது. அதனால் வெறுமனே நீங்கள் சனாதானம் அப்படின்னு சொல்லும்போது ஜனங்களுக்கு புரியாது. இங்கே இருக்கிற பார்ப்பனர்களின் சூழ்ச்சி, பார்ப்பனர்களின் அநீதி, இந்த நவீன காலத்திலையும் நமக்கு மேலே அவன் ஒருத்தன் இருக்கிறான், மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதியாக தான் பிறந்திருக்கிற அப்படின்னு சொல்லுகிற ஒரு கயமை இந்த நூற்றாண்டில், இந்த நவீன காலத்தில், செல்ஃபோன் பிறந்த காலத்துலேயும் நான் ஒரு தாழ்ந்த ஜாதியாக வாழறது அனுமதிக்கிறது தான், அப்படி தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்கிறது தான் சனாதானம். இதை ரொம்ப விளக்கி நம்ம பாமரர்களுக்கு நாம் பிரச்சாரம் செய்யாதனால்தான் இன்றைக்கி அவன் ரொம்ப மக்கள் நடுவில் நின்றுட்டு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க கூட சொல்கிறான் சனாதானம் தேவை அப்படின்னு. அதாவது நீ தெவடியா மக்களாகவே இருக்கணும் அப்படி தானே எழுதி வச்சிருக்கிறான். அதை சொல்கிறது, அதை நிலைநாட்டுறது தானே. அப்போ தானே அவன் நமக்கெல்லாம் மேல் ஜாதியாக இருக்க முடியும். மூளைக்குள்ள இந்த ஒரு செய்தியை அவன் சொல்கிறான். இதை எதிர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய மாநிலமாக தமிழ் மாநிலம், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா இவன் தான் இந்த இந்தியாவுடைய மூல விதையே. இந்த கருப்பு தமிழன் தான் ஒட்டுமொத்த இந்தியா நிலப்பரப்பு முழுத வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பழங்குடியோ அவன் பெரிய நாகரிகமுடையவனோ ஏதோ இருந்தாலும் அவன் தான் இந்த ஆதிக்குடி. அப்படிப்பட்ட ஒரு ஆதி குடிகளை அவமானப்படுத்துகிற ஒரே நாடு உலகத்தில் மதத்தின் பேரா அதை செய்கிறான். ஆக இன்னைக்கும் பெரியார் மறைந்து கடைசியாக 50 ஆண்டுகள் ஆகுது. அந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இப்படி உங்களை கீழ்ச்சாதி மக்களா, பாப்பானுக்கு ஒப்பாட்டி மகனா, சாஸ்திரத்தில் இருக்கிறத சொல்கிறார். இந்து மதம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் அப்படித்தான் நம்மளை எழுதி வைத்திருக்கு. அப்படியே இந்த நூற்றாண்டுலேயும் கூட உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்ட்டு தான் அவர் மனம் நொந்து போகிறார். ஆனால் இந்த 50 ஆண்டுகளில் அப்படிப்பட்ட முடிவை இங்கே யாரும் ஏன் எடுக்கலை? அதற்குண்டான முயற்சிகளை ஏன் மேற்கொள்ளலை? சரி, திராவிட இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள் விட்டுருங்க, மற்ற இயக்கங்கள்லேருந்து வந்த இளைஞர்கள் ஏன் அரசியல் கட்சிக்கு நேராக போயிட்டான்?
நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க. அரசியல் கட்சி தலைவர்களோட பெரியார் தான் இன்றைக்கும் பெரிய தலைவராக இருக்கார். ஏன்னா உண்மையை சொன்னதனால் அவர்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குது. அதற்கும் காரணமும் உண்மையும் உழைப்பும் இருந்ததுனால தான். இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி அரசியல் தலைவர்லாம் போயிடுவான். ஆனால் 500 வருஷத்துக்கு அப்புறமும் பெரியார் தான் இருப்பார். அப்போ அப்படிப்பட்ட புகழை ஏன் இந்த இளைஞர்கள் விரும்பாமல் நேராக அரசியல் கட்சிக்குள்ளே போயிட்டான்? அவ்வளவுதான். அவர்களுடைய அந்த அரசியல் கட்சிக்கு போயிட்டாவே அவனால் உண்மை தெரிஞ்சால் கூட உண்மை பேச முடியாது. கடவுள் இல்லை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி திருமாவளவன் ஏற்றுக்கிட்டா கூட அவர் நோன்பு கஞ்சி இருந்து தான் ஆகணும். இவனுங்களை பகைச்சிக்கிட்டு பெரிய மோசக்காரனுங்க, அதனால் இவனுங்களை பகைச்சிக்கிறார். ஆனால் அதற்காக அவர்களையும் அவர் அரசியல் கட்சி இருக்கிறதுனால பகைச்சிக்க முடியாது. அதனால் இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு சிந்தனையாளருக்கு, அந்த மாதிரி விடுதலையும் புதுவுடைமையும் நாத்திகத்தையும் விரும்புகிற அப்படிப்பட்ட மகத்தான ஒரு தலைவனுக்கு இப்படிப்பட்ட வாரிசு அரசியல் செய்கிற ஒரு கட்சி உடைய கொள்கைகள் சரி வருமா? நிச்சயமாக சரி வராது. ஆனால் அரசியல் கட்சியாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட அநீதிக்கும் அவர் துணை போக வேண்டியதாக இருக்குது. இப்படிப்பட்ட மகத்தான இவன் தம்பி சீமான் கூட இப்படிப்பட்ட முட்டாள்தனமான அரசியல் கட்சிகளோடு மோதி கொண்டிருக்கிறார். அவருடைய குரல் வளத்துக்கும் அவருடைய கருத்து உடைய எளிமையாக மக்களுக்கு புரிய வைக்கிற ஒரு தன்மையாகட்டும், மகத்தான அப்படிப்பட்ட ஒரு துணியும் நாம் நாத்திகத்தில் அவரும் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தா நிச்சயமாக பெரியாரை விட இந்த நவீன காலத்தில் பெரும் புகழடைவார். பெரும் புரட்சியை இந்த நவீன தொழில்நுட்பத்தால் அவரால் செய்ய முடியும். ஆனால் அவரும் அப்படி போயிட்டார். அதான் எனக்கு புரியவே இல்லை. இன்னும் புதிய இளைஞர்கள் யாருமே இப்படிப்பட்ட நவீன கருத்துக்களை எடுத்துக்கிட்டு ஏன் வரல? கலைஞர்கள் கூட ஏன் கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லுகிற, அதுதான் கடவுள் தான். நீங்கள் உடனே கடவுளை பற்றி என்னங்க கடவுளை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. அட முட்டாள்களே, கடவுளால் தான் எல்லா பிரச்சனைகளுமே. ஒரு ஏழை கூட எந்த ஒரு புரட்சிக்கும் முன் வராமல் தான் ஏழையாகவே இருப்பதற்கு கடவுளுடைய சித்தம் தான் காரணம் அப்படின்னு நம்புறதுனால தான் இந்த நாட்டில் புரட்சி வளரல. பணக்காரன்லாம் தனக்கு கொடுத்தது கடவுள் தான் அப்படின்னு முட்டாள்தனமாக, பேராசத்தனமாக, அயோக்கியத்தனமாக, கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் இவ்வளோ ஏழைகள் வாழ்கிற நாட்டில் எங்களை பார்த்து கொடுத்தாரு அப்படின்னு அவனை நினச்சி நன்றி சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நீங்கள் முதல்ல அழிக்க வேண்டியது நாங்கள் ஒரு இந்த ஆன்மீகத்தை தான். கடவுள் இல்லை அப்படிங்கிற உண்மையை சொல்லுகிற ஒரு ஒரு முயற்சியில் தான் நீங்கள் ஒட்டுமொத்த பகுத்தறிவு கதவுகளையே நீங்கள் திறக்க முடியும். அப்புறம்தான் அவன் ஓஹோ இங்கே இருக்கிற கடவுளால் இதெல்லாம் நடத்தப்படல, இங்கே இருக்கிற அயோக்கியர்களால் இப்படியெல்லாம் திட்டமிட்டு நடத்தப்படுகிறது அப்படிங்கிற உண்மையெல்லாம் அவன் புரிஞ்சுக்கணும்னா கடவுளில் அப்படி ஒரு சக்தி இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை அவனுக்கு தெளிவுபடுத்தினான். அதுதான் உங்களை நெடுநாள் இந்த சமூகத்தில் வாழ வைக்கும். ஆனால் நீங்கள் ஏன் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை செய்ய மாட்டேன்றீங்க? இப்படிப்பட்ட முட்டாள்தனமான அரசியல் கட்சியில் சேர்ந்துக்கிட்டு, இல்லை இப்படிப்பட்ட முட்டாள்தனமான அரசியல் கட்சிகளை எதிர்த்துக்கிட்டு ஏன் இருக்கிறீங்க? அவங்கள மட்டும் இல்லை, புதிய இளைஞர்கள் கூட ஏன் இப்படிப்பட்ட உண்மையை சொல்கிறதுக்கு முன்னும் வர மாட்டேன்? பெரியார் நமக்கு முன்மாதிரியாக இருந்தும் நாம் அந்த கொள்கைகளை நவீனமாக கொண்டு செல்வதில் ஏன் தயக்கம் காட்டுறோம்?